வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான கெஸ்ஸிங் தான் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாங்க. இன்னைக்கு தேதி வந்து 26ஆம் தேதி 5வது மாதம் 2025. இன்னைக்கு திங்கக்கிழமை 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் வந்து இப்போது 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன வரலாம், சி போர்டு என்ன வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. நம்ம போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்குமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் வந்து கொடுக்குறீங்க. இன்றைக்கி ஏ போர்டில் வந்து நான் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏ போர்டில் எடுத்திருக்கேன். 9 0 எடுத்துக்கலாம். ஏ போர்டில் வந்து பி போர்டில் 3 வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க. பி போர்டில் 3ங்கிறது நமக்கு ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. 7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து சி போர்டில் நம்மளுடைய கணக்கில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எடுத்துக்காங்க. சி போர்டில் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். நீங்களே பார்க்குறீங்க. ஏ போர்டில் வந்து நம்ம 9 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். பி போர்டில் 3 வரணும், 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் வந்து சி போர்டில் பார்த்தீங்கன்னா 5ஐயும் 0வையும் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாருமே வின்னிங் எடுக்குன்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம், ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம வந்து கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். எப்போதுமே ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்கை தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கொடுப்போம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 0 70, 0 60, 0 70, 0 60. ஏ போர்டில் 1 வந்து, பி போர்டில் 7 வந்து, சி போர்டில் 0 வந்துச்சுன்னா 170 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்மியான நம்பராக தான் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். அதிகமான நம்பர்ஸ்லாம் கொடுக்கல. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 4 நம்பர் தான். 0 70, 0 60, 170, 935. 3 நம்பர் ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே இந்த நம்பர்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸு இந்த 4 நம்பர் தான். பார்த்திங்கன்னா 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுக்கணும்னு சொல்லி 70 எடுத்திருக்கேன், 35 எடுத்திருக்கேன். இதை விட்டால் உங்களுக்கு 60ன்னு சொல்லி ஒரு நம்பர் நம்மளுடைய கணக்கில் வந்திருக்கு. எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். 60, 35, 70. 3 நம்பர் வைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த 4 நம்பர்ஸையும் எடுத்துக்கலாம். பிசியில் மட்டுமே இன்றைக்கி வந்துச்சுன்னா 70, 35, 60ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசியில் மட்டுமே வந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஆல் போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் எப்போதும் போல் ஸ்ட்ராங் பண்ணி நம்ம பார்க்கையில் இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரில் நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுக்கணும்னு சொல்லி 0வையும் 7ஐயும் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஆல் போர்டில் வந்து 0 7 இன்றைக்கி ஆல் போர்டில் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். 10,000% ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். பயன்படுத்திக்காங்க.
இன்றைக்கி வந்து ஆல் போர்டு ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே வந்து 0வையும் 7ஐயும் எடுத்துக்காங்க. வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி எப்போதும் போல் ஹார்டு ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கான ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0வும் 7ம் ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. நமக்கு வந்து எல்லா நம்பர்களுமே ஆல் போர்டு வந்து 0, 7 எடுத்துக்கலாம். வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லாருமே வந்து பயன்படுத்திக்காங்க. இன்றைக்கான 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணியும் எப்போதும் போல் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் வந்து கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது 90, 70ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 97, 35, அதே மாதிரி 91, 60. 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கணக்கு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் எப்போதும் போல் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. 59, 05, 91, 60, 90, 70, 97, 35. 1 மணிக்கு நடக்கக்கூடிய ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம். டியருக்கான நம்பர்ஸ் வந்து பார்க்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. 4 நம்பர் ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே 4 நம்பர் தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பராக உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத பார்க்கலாம். பாக்ஸ் நம்பர்லையும் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. இன்றைக்கி வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பெண்டிங் நம்பர்ஸாக உள்ள நம்பர்ஸையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம். வாங்க. ஏ போர்டில் 6 வந்து 60 நாள் 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 6 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 8 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 0 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில். பி போர்டில் பார்த்தீங்கன்னா 3 வந்து 34 நாள் பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில். பி போர்டில் 4 வந்து 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 5 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 7 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது நமக்கு பி போர்டில். சி போர்டில் பார்க்கையில் வந்து 6 வந்து 12 நாள் சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. 8 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் சி போர்டில் அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் போல் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் வந்து 8, 0, 3 இதை வந்து ஒரு பாட்ஸு நம்பராக எல்லாருமே எடுத்துக்கலாம். 803 பாட்ஸு எல்லாருமே எடுத்துக்காங்க. 803 பாட்ஸ். 370 பாட்ஸு. பாட்ஸு நம்பரில் 2 நம்பர் தான் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் உங்களுக்காண்டி நான் எடுத்திருக்கேன். 370ஐயும் 803ஐயும் பாட்ஸில் ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே இந்த 2 நம்பரை எடுத்துக்கலாம். வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இன்றைக்கி அதிகமாகவே இருக்குது. எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் இந்த 2 நம்பரை வந்து நம்ம பெண்டிங் நம்பர்ஸை கலந்து பாக்ஸுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். நீங்களே பார்த்தீங்க. இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டுக்கான பாக்ஸு நம்பரை நம்ம வந்து பார்க்கையில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பரில் தான் நம்பர்ஸ் வந்து கொடுக்குறோம். 0, 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0, 8 நல்ல நம்பர் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு 35 நல்ல நம்பராக வந்திருக்கு. 35 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்திக்கலாம். 17 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 16 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 17, 16 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 0, 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0, 7 எடுத்துக்கலாம். 60 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்ட் நம்பர்ஸில் தான் நம்பர்ஸ் பார்க்குறோம்.
60 07 17 16 08 35 அப்படின்னு சொல்லி கலப்பு நம்பர்ஸ் எல்லாம் கலந்து நல்ல நம்பர்ஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணியும் கலந்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்காங்க. கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே வந்து புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. ரெகுலராக வந்து புக்கிங் இருக்குது. கேஎலும் டியரும் ரெகுலராக புக்கிங் பண்ண விருப்பப்படுற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே வந்து புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம். 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிச்சிடுவாங்க. புக்கிங் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய புக்கிங் இருக்குது. கேஎலும் டியரும் ரெகுலராக புக்கிங் பண்ண விருப்பப்படுற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக்கிங் பண்ணிக்காங்க. வின்னிங் இருந்துச்சுனாலும் அதிகபட்சம் ஒரு 1/2 hour 1 hourல உங்களுக்கு அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கே சென்ட் ஆயிரும். நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.